ஹரே ஸ்ரீ குரு பவனபுரபதே பாஹி மாம் பாஹி. தசகம் 97, மூன்றாவது ஸ்லோகம். த்வத்பாவோ யாவதேஷு ஸ்புரதி ந விஷதம் தாவதேவம் ஹ்யுபாஸ்திம் குர்வன்னைகாத்ம்யபோதே ஜடிதி விகசதி த்வத்மயோகம் சரேயம். त्वद्धर्मस्यास्य तावत् किमपि न भगवन् प्रस्तुतस्य प्रणाशः तस्मात् सर्वात्मनैव प्रदिश मम विभो भक्तिमार्गं मनोज्ञम्. त्वत् भावः यावत् येषु स्फुरति न विशदं तावत् एवं हि उपास्तिं कुर्वन् न ऐकात्म्य बोधे झटिति विकसति त्वत् मयः अहं चरेयं. त्वत् धर्मस्य अस्य तावत् किम् अपि न भगवन् प्रस्तुतस्य प्रणाशः तस्मात् सर्व आत्मना एव प्रदिश மம விபோ பக்தி மார்க்கம் மனோஜ்ஞம். ஏஷு இவைகளிடத்திலெல்லாம் த்வத் பாவகா உன்னை காணும் மனநிலை, யாவத்து விஷதம் எதுவரை தெளிவாக, ந ஸ்புரதி எனக்கு விளங்காமல் இருக்கிறதோ, தாவது அதுவரை, ஏவம் ஹி இவ்வகையிலேயே, உபாஸ்திம் குர்வன் உன்னை வழிபட்டு கொண்டு இருந்து, ஐகாத்மிய போதே யாவும் ஒரே ஆன்மாவே என்ற உணர்வு, ஜடிதி திடீரென, விகசதி என்னுள் மலரும்போது, அகம் த்வத்மயா நான் உன்மயமானவனாகவே, சரேயம் சஞ்சரிப்பேனாக. பகவன் இறைவா, பிரஸ்துதஸ்ய தொடங்கப்பட்டுவிட்ட, அஸ்ய த்வத் தர்மஸ்ய இந்த பாகவத தர்மத்திற்கு, பக்தி வழியிலான வாழ்விற்கு, தாவது கடைசி வரை, கிமபி பிரநாசக ந எந்தவிதமான அழிவும் இல்லை. தஸ்மாத் ஆகவே, விபோ எல்லாம் வல்ல இறைவா, மனோஜ்ஞம் மனதுக்கினிய, பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கத்தை, மம எனக்கு, சர்வ ஆத்மனாயேவ பிரதிசா எல்லா வகையிலும் பூர்ணமாக கொடுத்து அருள்வாய். இவற்றில் உமது பாவனை எதுவரை தெளிவாக விளங்கவில்லையோ அதுவரை இவ்விதமே உபாசனையை செய்து கொண்டும், ஏகாத்ம பாவம் விரைவில் தோன்றியதும் நான் உமது மயமாகவே சஞ்சரிப்பேன். பகவானே, இங்ஙனம் ஆரம்பிக்கப்பட்ட பாகவத தர்மத்திற்கு அப்பொழுது சிறிதும் அழிவில்லை. ஆகையால் பிரபோ, எல்லா வகையிலும் மனதிற்கு இனிய பக்தி மார்க்கத்தை எனக்கு தந்தருளும்.